அனைவருக்கும் வணக்கம் மாஸ்டர்ஸ். த அல்சிமிஸ்ட் அப்படிங்கிற புக்கை தான் அம்மா சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ இன்னைக்கு தான் அதோடைய கடைசி பாகம். இன்னைக்கு வந்து அந்த சஸ்பென்ஸ் என்ன, அவனுடைய அந்த ட்ரெஷரை போய் அடைஞ்சானா என்ன கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத பத்தி இந்த கடைசி பாகத்துல நம்ம தெரிஞ்சுக்க முடியும். வணக்கம்மா, நீங்க சொல்ல ஆரம்பிக்கலாம். வணக்கம்மா. அனைத்து மாஸ்டருக்கும் வணக்கம். நான் வந்து இந்த ரசவாதியில புக்கை வந்து ஆரம்பிச்சு ரொம்ப வாரங்கள் ஆகிடுச்சு. இன்னைக்கு வந்து கடைசி வாரம். இதுல வந்து ஆடு மேய்க்கிற சிறுவனை பத்திய கதை தான் இது. அந்த சிறுவன் வந்து தன்னுடைய கனவு நோக்கி புதையல் எடுக்கிறதுக்கு எகிப்தை நோக்கி போகும்போது அவன் நிறைய இடத்துகள்ல அவன் சந்திச்ச அவனுக்கு ஏற்பட்ட இடைஞ்சல்கள், நிறைய பணத்தை இழந்துருவான். இதெல்லாம் அதே மாதிரி இதெல்லாம் பார்த்துட்டு வந்தோம் இத்தனை சாப்டர்ஸ்ல. இப்ப வந்து அவங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த பாலைவனத்துல பழங்குடியினர்கிட்ட மாட்டிடுறாங்க. அவன் வந்து நீ காத்தா மாறினாதான் உனக்கு வந்து அனுப்ப முடியும். 3 நாள்ல காத்தா மாறுறதுக்கு டைம் கொடுக்குறாங்க. இவன் வந்து சாண்டியாகோவுக்கு வந்து நல்ல பிரபஞ்ச மொழி தெரியும் இல்லையா? அதனால என்ன பண்றான், அந்த பிரபஞ்ச மொழி மூலமாக பாலைவனத்தோட பேசுறான், சூரியனோட பேசுறான், காற்றோட பேசி அவனுடைய இதைய வந்து எப்படியுமே காத்து வந்து நல்லா வீச ஆரம்பிக்குது. இது தெரிஞ்ச உடனே அந்த தலைவர் வந்து என்ன பண்றாங்க, ரொம்ப சந்தோஷப்பட்டு இவனையும் கூட வந்த ரசவாதியும் 2 பேர்த்தையும் ஒரு நிறைய காவலர்களோட வழி அனுப்பிச்சு வைக்கிறாங்க. சரி, உங்க பயணத்தை தொடருங்க. இவன் சொல்றான், நான் எகிப்துக்கு தான் போறேன், புதையல் எடுக்க தான் போறேன்னு. சரி, அப்ப நீங்க போய் வாங்க அப்படின்னு அனுப்பிச்சு வைக்கிறாங்க. அப்ப இவங்க 2 பேரும் கூட சில வீரர்கள் எல்லாம் வருவாங்க. அப்போ கொஞ்சம் தூரம் போனோடனே இவ இந்த வீரர்களை எல்லாம் திருப்பி அனுப்பிச்சிடுறாங்க. என்னன்னா, அவங்க வந்து கொஞ்சம் ஒரு நாள் முழுக்க பயணம் செஞ்சுட்டு அங்க கோப்துங்கிற ஒரு இனத்தவர், கோப்து அந்த இனத்தவர் கிட்ட போய் சேர்றாங்க. அங்க வந்து ஒருத்தர் வயதான ஒரு இவரு வந்து அந்த முகாமுக்கு காவலா இருக்கிறாரு. அந்த முகாமுக்கு போனோடனே சாண்டியோக வந்து இனிமேல் நீ வந்து தனியா தான் பயணம் செய்யணும் அப்படின்னு ரசவாதி சொல்றாரு. ஏன்னா இது வரைக்கும் நம்ம 2 பேரும் ஒண்ணா வந்தோம். இனிமேல் உன்னுடைய பயணம் வந்து தனியா தான் இருக்கும், நீ தனியா தான் போக வேண்டி இருக்கும் அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் வந்து என்ன ஆகும்னா, இவங்க 2 பேரும் அந்த கோப்தேன இதுக்கு வந்தாரு இல்லையா? அங்க வந்து ஒரு வயதானவர் தான் இவங்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பாரு. அவர்கிட்ட வந்து எங்க கிச்சன் இருக்கு, சமையல் அறை எங்க இருக்குன்னு கேட்டு அந்த சமையல் அறையை நோக்கி 2 பேரும் போறாங்க. சாண்டியாகோவையும் ரசவாதி கூப்பிட்டு போறாரு. அங்க போனோடனே அந்த ஒரு தாம்பரம் இருக்குல்ல, அதைய வந்து நெருப்பு மூட்டி அதுல வந்து அந்த தகடை போட்டு நல்லா ஹீட் பண்றாங்க. யாரு? ரசவாதி. ஹீட் பண்ணும்போது என்ன ஆகுது, இவர்கிட்ட பையில வச்சிருக்காரு இல்லையா, அந்த அதுல இருந்து ஒரு மயிர் இலை அளவு அந்த குப்பியில மஞ்சளா ஒரு இது வச்சிருப்பாரு, கல்லாட்டம். அந்த கல்லுல இருந்து கொஞ்சம் பேத்தெடுத்து அந்த இதோட போட்டு ஈயத்தோட போட்டு காய்ச்சுவாரு. காய்ச்சிட்டு நல்லா காஞ்ச உடனே அதை இறக்கி வச்சுட்டு கொஞ்ச நேரம் ஆறட்டும் அப்படின்னு சொல்லுவாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு அதை ஆறின பார்த்தா அப்படியே ஃபுல்லா கோல்டன் கலரா இருக்கும். அதாவது தங்கமா மாறி இருக்கும் அது. அதை வந்து 4ஆ பிரிக்கிறாரு. 4ஆ பிரிச்சு ஒன்ன வந்து அந்த கோப்தே இது தலைவர் இருக்காரு இல்லையா, அவர்கிட்ட ஒண்ணு கொடுத்துட்டு, இன்னொன்னு வந்து சாண்டியோ கிட்ட கொடுத்துட்டு, இன்னொன்னு தான் எடுத்துக்குவாரு. அப்ப இன்னொரு பீஸ் இருக்கும் இல்லையா 4ல. திருப்பியும் வந்து அந்த இவரு இது பார்த்து அந்த துறவி பார்த்துட்டு இருக்காருல்ல, அந்த துறவியிடமே வந்து திருப்பி இன்னொரு பீஸையும் கொடுத்துட்றாரு 4வது. அப்ப சாண்டியாகோ கேட்பான், எதுக்கு இது திருப்பியும் கொடுக்குறீங்கன்னு. இல்ல இல்ல, எதுக்கும் நீ வந்து திரும்பி வரும்போது வேணும்னா இருக்கட்டும் தான் கொடுத்து வைக்கிறேன், இந்த பையனுக்கு வந்து உதவியா இருக்கும், கொடுங்கன்னு கொடுத்துருப்பாரு. அப்ப இவன் சொல்லுவான், நான் எதுக்கு திரும்பி வரேன், நான் தான் இப்ப புதையலை எடுக்க போறேனே அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். எதுக்கும் நீ திரும்பி போறதுக்கு ஆகட்டுமேன்னு நான் கொடுக்குறேன், வேற ஒண்ணும் இல்ல. சரி, நம்ம 2 பேரும் இதோட பிரியறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து, நீ வந்து இன்னும் கொஞ்சம் தூரம் தான், நீ போ, நான் இப்படி திரும்பி போறேன் அப்படி சொல்லிட்டு ரசவாதி திரும்பிடுவாரு. இவர் வந்து சாண்டியாகோ வந்து போய்கிட்டு இருப்பான். போயிட்டு இருக்கையில அப்ப வந்து பழையசெல்லாம் நினைச்சு பார்க்கறான். அப்ப அதாவது நம்ம புதையல் கனவு தோண்டி வரும்போது அந்த அரச தாத்தாவை பார்த்தது, அதுக்கப்புறம் வந்து கண்ணாடி கடையில தான் வேலை செஞ்சது, அங்க பணத்தை இழந்தது,
அப்புறம் பணம் கிடைச்ச பிறகு இந்த ஆங்கிலேயரை பார்த்து அவன் ரசவாதி ஆகணும்னு இவன் கூட சேர்ந்து பாலைவனத்துல ஒரு இது டிராவல் பண்ணி வர்றாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த ரசவாதியை சந்திச்சது. ரசவதியோட இவ்வளவு நேரம் நம்ம பயணம் செஞ்சோம், இன்னும் தனியா பயணம் செய்யணுமா அப்படின்னு சொல்லி இதயத்துக்கிட்ட பேச ஆரம்பிக்கிறான். அப்ப இதயம் வந்து சொல்லுது. அவன் ரசவாதி பிரியும் போது சொல்லுவாரு, எனக்கு எப்படி நான் போய் அந்த புதையல் இருக்க இடத்த நான் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்பான். அதுக்கு ரசவாதி சொல்லுவாரு, உன்னுடைய இதயத்துக்கிட்ட பேசு, இதயம் சொல்ற இடத்துலதான் உனக்கு புதையல் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பிரிஞ்சிடுறாரா. திரும்பி இவன் வந்து அப்படியே நடந்து வரையில இந்த பழைய இதெல்லாம் நினைச்சிட்டு, நமக்கு ஒரு புதையலை தேடுறதுக்கு எவ்வளவு பேரு வந்து பிரபஞ்சம் நமக்கு உதவி செய்ய அனுப்பிச்சிருக்கு. நமக்கு எப்படியும் புதையல் கிடைச்சிரும். ஆனாலும் ஒரு இடத்துல வந்து அழகா ஒரு குன்று, பெருசு பெருசா குன்றா இருக்கும். அது மேல ஏறி நின்னு பார்க்கும்போது அழகா அந்த எகிப்து பிரமிடு தெரியும். அந்த பிரமிட் பார்த்தோன்னே இவனுக்கு ஒரே சந்தோஷம், அழுகையே வந்துரும். அப்போ வந்து இவன் நினைச்சு பார்ப்பான், அந்த கண்ணாடி கடையில வந்து நம்ம வேலை பண்ணும்போது அந்த கண்ணாடி கடையில இருந்தவர் ஓனர் வந்து சொல்லுவாரு, பிரமிடு பார்க்கவா இவ்வளவு தூரம் நீ போற, நம்ம நினைச்சா வீட்டுல கூட ஒரு பிரமிடு கட்டிக்கலான்னு. ஆனா இந்த பிரமிட் பார்த்தோன்னே இவனுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஒரு ஒரு செங்கல்லா வச்சு நம்ம இது பண்ணா கூட இந்த அளவுக்கு கட்ட முடியாது, அவ்வளவு அழகா இருக்குதே இந்த பிரமிடுன்னு ரொம்ப சந்தோஷப்படுவான். சந்தோஷத்துல ஆனந்தமா அழுக வந்துரும் அவனுக்கு அதை பார்த்தோன்னே. அழுதுட்டு குதிரையை விட்டு கீழே இறங்கணுன்னே இதயம் வந்து ஒண்ணுமே சொல்லாம இது வரைக்கும் அது இதுன்னு பேசிட்டே வரும். எங்க புதையல் இருக்குதுன்னு தெரியலையேன்னு இறங்கி நின்னப்போ அந்த இதயம் சொல்லும், இந்த இடத்துலதான் புதையல் இருக்கு நீ இறங்குன இடத்துல அப்படின்னு. அப்போ இவன் வந்து இறங்கிட்டு அந்த ஆனந்தமா கண்ணீர் விடும்போது அந்த தண்ணி வந்து கீழே கண்ணுல இருந்து கீழே விழுந்தப்ப ஒரு வண்டு ஓடும் அந்த இடத்துல. அது ஒரு சகுனமா இவன் இது பண்ணிட்டு அந்த இடத்துலயே அந்த பிரமிடு கொஞ்சம் தள்ளி பறிக்க ஆரம்பிப்பான். இந்த இடத்துலதான் நம்ம தேடி வந்த புதையல் நமக்கு கிடைக்க போகுது அப்படின்னு ரொம்ப ஆவலா வந்து தோண்டிக்கிட்டே இருப்பாரு. ரொம்ப பறிச்சுக்கிட்டே இருக்கும்போது காத்து வேற அடிச்சு இவனுக்கு திருப்பி மணல் உள்ள போய்க்கிட்டே இருக்கும். இத ரொம்ப தூரம் ரொம்ப கஷ்டப்பட்டு அவன் பண்ணிட்டு இருக்கும்போது சில பேர் நடந்து வர்ற காலடி ஓசை கேட்கும். அப்ப அப்படியே மெதுவா திரும்பி பார்க்கும்போது ஒரு 4, 5 பேர் வருவாங்க. வந்துட்டு நாங்கெல்லாம் வந்து அகதிகள், இந்த இங்கிருந்து தப்பிச்சு வந்தோம். இந்த பழவங்கால இவங்கெல்லாம் சண்டை போடுறாங்க இல்லையா, அவங்க கிட்ட இருந்து நாங்க தப்பி வந்த அகதிகளா வந்திருக்கோம். நீ என்ன தோண்டிட்டு இருக்க அப்படின்னு கேட்டோன்னே, இல்ல நான் சும்மா, அவன் சொல்ல மாட்டான், புதையல்னு சொல்ல மாட்டான். சும்மா தான் எனக்கு தோண்டிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே 4, 5 பேரும் இவனை குழியிலிருந்து மேல இழுத்து அடி அடின்னு அடிப்பாங்க. அப்போ இவனுக்கு வந்து சாண்டியாகோவுக்கு ஒரு ஞாபகம் வரும், ரசவாதி சொன்னது. நம்ம உயிர் போகும்போது நம்ம கிட்ட இருக்கிற பணமோ இதோ வந்து நம்ம கொடுத்துடணும். நம்ம உயிர் வந்து அது ஒரே ஒரு சந்தர்ப்பம் தான் நமக்கு கிடைக்கும். அதனால இதை வச்சு இது பண்றது இல்லைன்னு அப்ப வந்து இவனை செக் பண்ணையில தங்கம் கிடைக்கும், அந்த காயின் கொடுத்தது. அதை வந்து கொடுத்துருவான். கொடுத்துட்டு திருப்பியும் அவன் குழியில் இறங்கி தோண்டும் போது, அப்ப இங்கிருந்து தான் நீ எடுத்தியா அப்படின்னு கேட்கும்போது, இல்ல இது எனக்கு முதல்லயே வச்சிருந்தேன். நம்ப மாட்டானுங்க. அப்புறம் ஏன் இதை தோன்றன்னு இவனை அடி அடின்னு அடிச்சு காயம் ரத்தமெல்லாம் ஆகிடும். முகத்துல இருந்தெல்லாம் ரத்தம் வரும். பயங்கரமா அடிப்பாங்க. அடிச்சோடனே அப்ப கூட இவன் வந்து ஒண்ணுமே சொல்லாம தோண்டிக்கிட்டே இருப்பாரு. அப்போ அப்போ அப்ப வந்து இந்த 4, 5 பேர் சேர்ந்து அடிக்கும்போது இங்கதான் தங்கம் இருக்குதுன்னு சொல்றான் இல்லையா இந்த சாண்டியாகோ, அதனாலதான் தோண்டிட்டு இருக்கிறானோ அப்படின்னு. அப்ப எங்களுக்கும் தங்கம் வேணும், தோண்டு தோண்டு, எங்க வரல கிடைக்கலன்னு திருப்பி திருப்பி 4, 5 பேர் அடிச்சதுல பயங்கரமான அடி. அவனுக்கு ஷர்ட் எல்லாம் கிழிஞ்சிரும். அடிச்சிட்டு மேல தூக்கி வச்சு, என்ன நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற, எங்க கிடைக்குது? அப்பதான் இவன் உண்மையை சொல்லுவான். இல்ல இங்க நான் ஒரு கனவு கண்டேன், எகிப்துலதான் எனக்கு புதையல் இருக்குதுன்னு சொன்னாங்க, அதனாலதான் நான் வந்து இதை தோண்டி பார்த்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, சரி சரி நீ உயிரோட தப்பிச்சிட்ட, நீ இங்கேயே இரு, இங்க புதையலும் இல்ல அப்படின்னுட்டு அதுல அந்த அந்த ஆளுகள்லாம் புறப்படுறதுக்கு முன்ன அந்த கூட்டத்துல இருந்த தலைவன் திருப்பி வந்து, நீ சாக மாட்ட, நிச்சயமா உயிரோட தான் இருப்பேன். ஏன்னா இவ்வளவு தூரம் வந்து முட்டாளாக நீ இருக்கக்கூடாது அப்படிங்கறது நீ கத்துட்ட இல்லையா. 2 ஆண்டுகளுக்கு முன்பு இதே இடத்துல எனக்கும் ஒரு கனவு வந்தது.
என்னன்னா, என்ன கனவு வந்துச்சுன்னா, எனக்கு இந்த ஸ்பெயின் நாட்டுல புல்வெளிகளுக்கு பயணமெல்லாம் மேற்கொண்டு இடையர்கள் எல்லாம் ஆடு மேய்ப்பாங்கல்ல, செம்மறி ஆடு. அப்ப வந்து அந்த ஆடுகள் வந்து இரவில் நைட்டுல வந்து இளைப்பா இளைப்பாரியறதுக்கு வந்து ஒரு கோயில் இருக்கும், தேவாலயம், இடிஞ்சு போன தேவாலயம். அங்க வந்து ஒரு சிக்கமோர் மரம்னு ஒரு பெருசா ஒரு மரம் இருக்கும். அந்த மரத்தடியில வந்து எனக்கும் புதையல் இருக்கிறதாக நானு கனவு வந்துகிட்டே இருந்துச்சு. ஒரு தடவை இல்ல, 2 தடவை வந்துச்சு. ஆனா நான் வந்து அத தேடி போகல. உன்ன மாதிரி நான் முட்டாள் இல்ல, அத தேடி போகறதுக்கு. அதனால இன்னும் வந்து உனக்கு மீண்டும் மீண்டும் அந்த வருகின்ற கனவுகளுக்காக நீ வந்து இந்த மாதிரி முட்டாளாக ஒட்டுமொத்த பாலைவனத்தையும் கடந்து இங்க வந்து இது பண்ணிட்டு அடி வாங்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருவாங்க. சாண்டியாகோ வந்து தட்டு தடுமாறி பாவம் அடியெல்லாம் கிடைச்சு உடம்பெல்லாம் இதா இருக்கும், எதிர்ச்சு நிப்பான். அப்ப வந்து அவன் வந்து பார்க்கும்போது அந்த பிரமிட் எல்லாம் இவனை பார்த்து சிரிக்கிற மாதிரி இவனுக்கு ஒரு தோணும், பிரம்ம தோன்றும். அப்ப உடனே இவனும் வந்து அதை பார்த்து சிரிச்சிட்டு, ஏன்னா என்னுடைய புதையல் எனக்கு எங்க இருக்குதுன்னு எனக்கு இப்ப தெரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லுவோம். இந்த ரசவாதி பிரியும் போது என்ன சொல்லுவாருன்னா, எந்த ஒரு நிகழ்வுமே ஒரு தடவை நாங்க நடந்துச்சுன்னா அது திருப்பி நடக்காது. 2 தடவை கனவு கண்டீங்கன்னா அது 2 தடவை ஒரு நிகழ்ச்சி நடந்துச்சுன்னா திருப்பி 3வது ஒரு தடவை நடக்கும்னு சொல்லுவோம். ஏன்னா ஒரு தடவை இவன் வந்து பயணத்தின் போது பணத்தை இழந்துட்டான். 2வது வந்து இந்த தலைவர் இருந்த காசெல்லாம் கொடுத்துருவாங்க இல்லையா, இந்த பழங்கால பழங்குடியினர் சண்டையில வாங்கி விட்டுருவாங்க. இப்ப 3வது வந்து இது நடக்குங்கிறது தெரிஞ்சுதான் இந்த காயினை வந்து இவரு அந்த துறவி கிட்ட கொடுத்துட்டு போறாரு. 3வது தடவை இப்ப அடி வாங்குறான். 2 தடவை நடந்தது, 3வதும் வாழ்க்கையில நடக்கும்னு அந்த ரசவாதிக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால நீ எதுவுமே 2 தடவை நடந்துச்சுன்னா திருப்பி ஒரு முறை உனக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரசவாதி பிரிஞ்சிருவாரு. இப்ப வந்து அவனுக்கு இந்த ஆளுகள்லாம் போன பிறகு அப்படியே பிரமிடை நோக்கி சிரிச்சுட்டு ஆஹ் என்ன பண்ணுவான், அப்படியே பார்த்துட்டு இருக்கும் பொழுது இவனுக்கு ஒரு குரல் கேட்கும். என்னன்னா, நீ வந்து பிரமிடு பார்க்கணும் இல்லையா, அதுக்காக தான். அப்ப ரசவாதிக்கு தெரிஞ்சிருக்குது எங்க புதையல் இருக்குன்னு தெரிஞ்சிருக்குது. திரும்பி நான் போறதுக்கு வந்து இன்னொரு காயினையும் கொடுத்துருக்காரு. அப்ப வந்து தெரிஞ்சிருக்கு பாரேன், தெரிஞ்சே கூட என்னைய வந்து இது பண்ணு, அப்ப நீ பிரமிட பார்க்கணும் இல்ல, அதுக்காக தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு குரல் இவனுக்கு எழுந்துரும். திருப்பி அவன் என்ன பண்ணுவான், ரொம்ப சீக்கிரமா அந்த தேவாலயத்துக்கு திரும்பி வருவான். தேவாலயத்துக்கு வந்து நைட் எல்லாம் வந்தோம்னா அந்த அடி இது வாங்கினதோட அப்படியே அந்த இவர் துறவிகிட்ட வந்து அந்த காயின் கொடுப்பாரு. துறவி வந்து பார்ப்பான். பார்த்தோன்னே இன்னொரு காயின் ரசவாதி கொடுத்திருந்தாரு இல்லையா, கோல்டு காயின். அது வந்து இவனுக்கு பயணத்துக்கு உதவிட்டு இருந்தா கொடுத்திருக்காரு. அதை வாங்கிட்டு நேரா இங்க வந்துருவாங்க அவங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற அந்த இடிஞ்சு போன தேவாலயத்துல அந்த சிக்கமோர் மரத்துக்கு கீழே வந்து நைட் எல்லாம் டயர்டா இருக்கும், படுத்து எந்திரிச்சு காலையில எந்திரிச்சு அந்த மரத்தடியில தோண்டிட்டு இருப்பான். தோண்டி ரொம்ப நேரம் ஒரு 1/2 தோண்டின பிறகு ஒரு டிங் டிங்னு ஒரு சத்தம் கேட்கும். அப்புறம் பார்த்தா ஒரு பெரிய பானை, அந்த பானை நிறைய அரசர்கள் ஏதோ வச்சுட்டு போன மாதிரி சிலைகளும் நிறைய வந்து ஆபரணங்களும், அப்புறம் அந்த மாதிரி கற்சிலைகள், அது முகமூடிகள், சிவப்பு மற்றும் பொன்னாலான முகமூடிகள், நிறைய பணம், அதெல்லாம் காயின்ஸ் எல்லாம் போன பெரிய பானையில பெரிய புதையல் கிடைக்கும். அதை பார்த்துடனேவே இத்தனை இந்த ஸ்பெயின் நாட்டு அரசர் தான் ஏதோ ஒரு பகுதி வந்து வெற்றி அடைஞ்சு அதை கொண்டு வந்து இங்க பொருட்களை எல்லாம் இங்க வாரிசுகளுக்கு வேணும்னு வச்சிருக்காரு போல அப்படின்னு இது பண்ணிட்டு சாண்டியோகோ வந்து தன்னை பையிலிருந்து வந்து உரிம் தும்மின் அந்த கற்கள் 2 அரசர் கொடுத்தாரு இல்லையா, அதை வந்து ஒரு முறை தான் பயன்படுத்தி இருந்தான் சகுன. அதையும் எடுத்து இந்த புதையலோட போட்டு வச்சிருவான். போட்டு வச்சுட்டு அந்த திரும்பி என்ன பண்ணுவான்னா, அவன் வந்து அந்த 2 கற்களையும் அந்த பேழைக்குள்ளேயே அந்த புதையல் கிடைச்ச அந்த பெரிய பானைக்குள்ளேயே போட்டு இப்பொழுது வந்து அவன் புதையலினுடைய ஒரு பகுதிய, ஏனெனில் இனி ஒருபோதும் அவன் சந்திக்கவிருக்காத அந்த முதிய அரசரை அந்த காயினை அந்த 2 கற்களை பார்த்தோன்னே அவனுக்கு இப்ப முதிய அரசனுடைய ஞாபகம் வரும். அப்புறம் தன் கனவை வந்து பின்தொடர்ந்து யாரு போய்கிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு வாழ்க்கை வந்து தாராளமா அள்ளி வழங்குது இல்லையா, அது உண்மைதான் அப்படிங்கிறத சாண்டியாகோ வந்து இதுல நினைச்சு பார்க்கறான்.
பிறகு தன்னுடைய புதையல் 10ல் ஒரு பகுதியை முதல் முதல் ஒரு லேடி போய் கேட்பான் இல்லையா, புதையல் கிடைக்குமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்ணுக்கு கொடுப்பதற்காக அவளுக்காக ஒரு வாக்கு கொடுத்திருந்தான். அதையும் நினைச்சு பார்க்கறான். அந்த குறவர் குல பெண்கள் வந்து உண்மையிலேயே ரொம்ப சாமர்த்தியசாலிகள் தான். ஏன்னா அவங்க வந்து அதிகமாக பயணம் செய்வதுதான் அதற்கு காரணம் போல இருக்குது. எப்படி கிடைக்கும் உனக்கு புதையல், அதுல 10ல் ஒரு பங்கு வேணும்னு அந்த அம்மா கேட்டிருப்பாங்க. அப்புறம் திருப்பி இப்ப வந்து காத்து நல்லா வீச ஆரம்பிக்கும். அந்த ஆப்பிரிக்காவுல இருந்து அந்த வர்ற காத்து அது. அந்த காத்து வந்து பாலைவனத்தினுடைய வாசனையோ அல்லது மூர் இனத்தவர் இருக்காங்கல்ல, அவங்களுடைய இந்த அச்சுறுத்தலையோ கொண்டு வரவில்லை. அதைத் தவிர ஒரு நல்ல வாசனையான ஒரு காற்று, அது தனக்கு பரிச்சயமா இருக்கிற காத்து. அது வந்து சாண்டியோகோ வந்து அப்படியே புன்னகை பூக்குறாரு. ஏன்னா பாத்திமாவை முதன் முறையாக பார்த்தான் இல்லையா, அப்ப வீசின அந்த காற்று தான். அப்போ பாத்திமா இதோ நான் வந்துட்டேன் அப்படின்னு அவன் உற்சாகமா சொல்றான். இதோட இந்த கதைய ஆசிரியர் வந்து முடிச்சிருக்காரு. அதாவது தன் கணவனை நோக்கி போறவங்களுக்கு எப்படியுமே நிறைய வாழ்க்கையில வந்து இது பண்ணா கூட, நிறைய சந்திச்சுட்டாங்கன்னா கூட அவங்களுக்கு வந்து எப்படியும் அவங்க நினைச்சது நடக்கும். அதுக்கு பிரபஞ்சம் பல வழிகளிலயும் உதவும். அதை வந்து விடாம போய்கிட்டு இருக்கணும் அப்படிங்கிறத இந்த கதையின் மூலமா நமக்கு சொல்றாங்க. உம் அவ்வளவுதான். இதோட இந்த கதையை முடிச்சிட்டோம்மா. ரசவாதிங்கிற புக்ல ஷார்ட்டா ஓகேம்மா. ரொம்ப முடிச்சுட்டேன் ஒரு நாள் கடைசியா அது. ஆமா, ரொம்ப அருமையான ஒரு எண்டிங் இது. இந்த உம் ரசவாதி புக்ல வந்து என்ன சொல்ல வருதுன்னா, நடப்பதெல்லாம் நன்மைக்கே அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இந்த சாண்டியாகோ வந்து அவனுடைய பயணத்துல பார்த்தா அவனுக்கு நிறைய இடையூறு தான் வந்துட்டே இருந்திருக்கு. நிறைய அடி வாங்கியிருக்கான், அவன் கிட்ட இருந்த பணத்தை தொலைச்சிட்டான், கடைசியா அந்த ரசவாதி கொடுத்த இந்த தங்கத்தையுமே வந்து எடுத்துக்கிறாங்க. இருந்தாலும் ஆமா. அவன் வந்து ம், நம்பிக்கையோட அவன் கனவுல பார்த்த அந்த புதையலை நமக்கு கிடைச்சிரும் அப்படிங்கிற மாதிரி அவன் நம்பிக்கையோட அவன் இதயம் சொல்றதை கேட்டு அவன் செஞ்சுட்டே இருக்கான். அவன் பயணம் செஞ்சுட்டே இருக்கான். அவனுக்கு புதையலும் கிடைச்சிருது. அதே சமயம் அவன் காதலிச்ச அந்த பெண்ணும் அவன் சந்திச்சிடுறான். ஸோ ரொம்ப அருமையான கதைமா, அதை நீங்க ரொம்ப அற்புதமா எடுத்து சொன்னீங்க. ரொம்ப நன்றி. இதோட நான் அந்த செஷனை என் பண்ணிக்கிறேன்.